வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்ட மோதல் முடிவுக்கு வந்தது. அனைத்து விதமான தாக்குதல்களையும் நிறுத்திக் கொள்ள இந்தியா பாகிஸ்தான் நாடுகள் ஒப்புதல். பாகிஸ்தான் மீதான தாக்குதலை நிறுத்தியதாக இந்தியா அறிவிப்பு. இரு நாடுகளுக்கு இடையே நடைபெற்ற நேரடி பேச்சுவார்த்தையில் தாக்குதலை நிறுத்துவது என முடிவு எடுத்ததாக விக்ரம் மிஸ்ரி அறிவிப்பு. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஜம்மு காஷ்மீர் மீது பாகிஸ்தான் மீண்டும் தாக்குதல். பாகிஸ்தானின் திடீர் தாக்குதலில் இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் உயிரிழப்பு, 7 பேர் காயம். இந்திய எல்லையில் 11 இடங்களில் பாகிஸ்தான் மீண்டும் ட்ரோன் தாக்குதல். ட்ரோன்களை இடைமறித்து அழித்து தக்க பதிலடி கொடுத்த இந்திய ராணுவம். உதம்பூரில் பாகிஸ்தான் ட்ரோன்களை வழிமறித்து அழித்த இந்திய வான் பாதுகாப்பு அமைப்பு. பாகிஸ்தான் ட்ரோன்களை வழிமறித்து அழித்த வீடியோ காட்சிகள் வெளியீடு. குஜராத்தின் கட்ச், பஞ்சாபின் அமிர்தசரஸ் பகுதிகளில் தென்பட்ட ட்ரோன்களால் பரபரப்பு. இரு மாநிலங்களில் பல்வேறு பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின்சாரம் துண்டிப்பு. நக்ரோட்டா ராணுவ மையம் பகுதியில் சந்தேகத்துக்குரிய முறையில் மர்ம நபர்களின் நடமாட்டம் இருந்ததாக தகவல். பயங்கரவாதிகள் ஊடுருவ முயன்றார்களா என ராணுவத்தினர் தீவிர தேடுதல் வேட்டை. போர் முடிவுக்கு வந்த நிலையில் இயல்பு நிலைக்கு திரும்பியது இந்திய எல்லை. கடந்த 4 நாட்களாக தூக்கத்தை துளைத்த மக்கள் நிம்மதி பெருமூச்சு. போர் ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் மீண்டும் தாக்குதல் நடத்தியதாக மத்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தகவல். பாகிஸ்தானின் தாக்குதலை முறியடித்து தக்க பதிலடி கொடுக்கப்பட்டதாகவும் விளக்கம். எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதிகளில் நிலைமை உன்னிப்பாக கவனிக்கப்படும் என விக்ரம் மிஸ்ரி திட்டவட்டம். நிலைமையை புரிந்து கொண்டு பாகிஸ்தான் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். எந்த வகை தாக்குதலாக இருந்தாலும் தக்க பதிலடி கொடுக்க இந்திய ராணுவத்தினருக்கு முழு சுதந்திரம். சர்வதேச எல்லை மற்றும் எல்லை கட்டுப்பாடு கோடு பகுதிகளில் தாக்குதல் நடத்தினால் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என விக்ரம் மிஸ்ரி எச்சரிக்கை. இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையே நாளை மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்படும். இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அறிவிப்பு. எல்லை மாநில தலைமை செயலாளர்களுடன் மத்திய உள்துறை செயலாளர் கோவிந்த் மோகன் காணொலி மூலம் ஆலோசனை. பாகிஸ்தான் எல்லையில் மீண்டும் அத்துமீறிய நிலையில் அங்குள்ள நிலைமை குறித்து கேட்டறிந்தார். ஜம்மு காஷ்மீரில் 11 இடங்களில் தாக்குதல் நடத்திய பாகிஸ்தானுக்கு முதலமைச்சர் ஒமர் அப்துல்லா கண்டனம். போர் நிறுத்த ஒப்பந்தம் என்ன ஆனது எனவும் எக்ஸ் தளத்தில் கேள்வி. பாகிஸ்தானுக்கு சீனா ஆதரவு என தகவல் வெளியான நிலையில் சீன வெளியுறவு அமைச்சருடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் பேச்சுவார்த்தை. இந்தியா போரை விரும்பவில்லை எனவும் சீனாவிடம் அஜித் தோவல் உறுதி. இந்தியா பாகிஸ்தான் என இரு நாடுகளுமே தங்களுக்கு நட்பு நாடுகள்தான் என சீனா விளக்கம். பாகிஸ்தானுக்கு சீனா ஆதரவு என தகவல்கள் வெளியான நிலையில் மறுப்பு.
ஆசிய பிராந்தியத்தில் அமைதி நிலவுவதையே விரும்புவதாக சீனா திட்டவட்டம். இந்தியாவும் பாகிஸ்தானும் இந்த விவகாரத்தை அமைதியான முறையில் அணுகும் எனவும் நம்பிக்கை. அத்துமீறிய தாக்குதலை பாகிஸ்தான் நிறுத்திவிட்டதாக இந்திய ராணுவ வட்டாரங்கள் தகவல். எல்லையில் வெடிகுண்டு தாக்குதலோ பீரங்கி தாக்குதலோ நடக்கவில்லை எனவும் விளக்கம். இந்தியா எப்போதும் தீவிரவாதத்திற்கு எதிரான நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் திட்டவட்டம். தீவிரவாத தாக்குதல் விவகாரத்தில் பாகிஸ்தான் தொடர்ந்து பொய் தகவல்களை பரப்பி வந்தது. இந்தியாவின் S-400 ஏவுகணை அமைப்பு பாதிக்கப்பட்டதாக தவறான தகவலை பரப்பியதாகவும் கர்னல் சோஃபியா குரேஷி குற்றச்சாட்டு. இந்திய இறையாண்மையை காப்பதில் உறுதியாக உள்ளோம் என பாதுகாப்புத்துறை உறுதி. பாகிஸ்தானில் மத தலங்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தவில்லை என விங் கமாண்டர் வியோமிகா சிங் விளக்கம். இந்தியாவின் தாக்குதலில் பாகிஸ்தானின் ராணுவ தளம் மற்றும் ராணுவ தளவாடங்களுக்கு கடும் சேதம். பாகிஸ்தானின் ராணுவ கட்டமைப்பு பாதிப்பை சந்தித்துள்ளதாகவும் இந்திய ராணுவம் திட்டவட்டம். இந்தியாவுக்கு எதிராக வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி பெற்றுள்ளதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் பெருமிதம். சிந்து நதிநீர் பங்கீடு, காஷ்மீர் உள்பட அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு காணப்படும் எனவும் நம்பிக்கை. போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டாலும் பாகிஸ்தானுடனான சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டது தொடரும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் திட்டவட்டம். ஆப்கானிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியதாக பாகிஸ்தான் கூறுவது உண்மையல்ல. ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதாக வெளியான தகவலை மறுத்தது தலிபான் தலைமையிலான ஆப்கான் அரசு. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மன்னிப்பு கேட்பது போன்று பரவும் வீடியோ போலியானது. AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மன்னிப்பு கேட்பது போல் வீடியோ உருவாக்கி வலைதளங்களில் பரப்பப்படுவதாக மத்திய அரசு விளக்கம். ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிதி உதவி. அம்மாநில முதலமைச்சர் ஒமர் அப்துல்லா நிதி உதவி அறிவிப்பு. சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இந்திய ராணுவ படைகளுக்கு ஆதரவாக நடைபெற்ற பேரணி. முன்னாள் படை வீரர்கள், மாணவ மாணவிகள் என ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. மாமல்லபுரம் அருகே பாமக சார்பில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று நடைபெறுகிறது சித்திரை முழு நிலவு மாநாடு. பாமக நிறுவனர் ராமதாஸ், தலைவர் அன்புமணி உள்ளிட்டோர் பங்கேற்று சிறப்புரையாற்றுகின்றனர். மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்தை நிரந்தரமாக வழங்கியது இந்திய தேர்தல் ஆணையம். காரைக்குடி அருகே சித்திரை பொங்கல் விழாவை முன்னிட்டு கோலாகலமாக நடைபெற்ற மஞ்சு விரட்டு. காளைகள் முட்டியதில் 15 பேர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. சித்திரை சனி பிரதோஷத்தை முன்னிட்டு பல்வேறு சிவாலயங்களில் நந்திய பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம். அரோகரா முழக்கம் எழுப்பி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு. தமிழ்நாட்டில் நேற்று மதுரை, ஈரோடு, திருச்சி உள்ளிட்ட 8 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக மதுரையில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு.
இந்திய டெஸ்ட் அணியின் புதிய கேப்டனாக சுப்மன் கில்லும் துணை கேப்டனாக ரிஷப் பந்தும் நியமிக்கப்பட உள்ளதாக தகவல். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்ப்பு. இத்தாலி ஓபன் டென்னிஸ் தொடரில் நடப்பு சாம்பியனான போலாந்து வீராங்கனை இகா ஸ்வியாடெக் அதிர்ச்சி தோல்வி. அமெரிக்க வீராங்கனை டேனியல் காலின்ஸிடம் விழுந்த நிலையில் தொடரில் இருந்து வெளியேற்றம். தமிழ் திரைப்படங்களில் குணச்சித்திரம் மற்றும் நகைச்சுவை கதாபாத்திரங்களில் நடித்து வந்த சூப்பர் குட் சுப்பிரமணி காலமானார். புற்றுநோய் பாதிப்பால் கடந்த சில நாட்களாக சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தார். கவர்ச்சி நடிகை என்ற பிம்பத்தில் தான் சிக்கிக் கொண்டிருப்பதாக நடிகை கேத்தரின் தெரேசா வருத்தம். படங்களில் ஒரு நடிகையாக தான் மிகவும் குறைவாகவே பயன்படுத்தப்பட்டிருப்பதாக உணர்வதாகவும் உருக்கம்.